ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், வெத்தலை, பாக்கு, தாம்பூலம் பூஜைக்கு மட்டுமே உபயோகிக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வெத்தலை ஒரு ஔஷதமாக வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ், ஆயுர்வேதத்தில் இதை ஒரு ஔஷதமாகவே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வெத்தலையை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 2 இல்லாட்டி 3 வெத்தலையை எடுத்துக்கிட்டால் நம்ம சரீரத்தில் ஏற்படுற ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. முக்கியமாக இதில் உள்ள விட்டமின் சி, ஃபெமைன், லியாசின், ரைபோகுளோபின், ஆஸ்காரிக் அமிலம், கரோட்டின், கால்சியம் நம்ம சரீரத்தை நல்லா மெருகுபடுத்துது. இது வெறும் நம்ம ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாது, சரும அழகுக்கு கூட ரொம்ப உபயோகப்படுது. அது மட்டும் அல்லாம இந்த வெத்தலையை எடுத்துக்கிறதால வாய் கேன்சரை கூட வராம தடுக்கலாம். முக்கியமா இந்த வெத்தலையை தினமும் 2 இலை இல்லாட்டி 3 இலையை எடுத்துக்கிட்டா உங்க சரீரத்துல இருக்கிற கொழுப்பை கரைச்சு ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது. முக்கியமா வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனையை கூட குறைக்குது. அதிக உடல் எடையை குறைக்கிறதுக்கு கூட உபயோகப்படுது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால வர்ற வயிற்றுல வர்ற புண்களையும் சரி செய்யுது. எதுக்குன்னா இதுல உள்ள போஷாக்கு ரத்தத்துல உள்ள கிருமிகளை குறைச்சு சுகரை கூட கண்ட்ரோல் பண்ணுது. வெத்தலையை அப்படியே சாப்பிடாம கஷாயம் செஞ்சு குடிச்சா உங்களுக்கு அதிகமான அற்புத நன்மைகள் கிடைக்குது. இதை கஷாயமா தயார் பண்ணி காலையில ராத்திரியில குடிச்சா இன்னும் அதிகமான நன்மைகள் கிடைக்குது. முதல்ல இந்த கஷாயத்தை எப்படி தயார் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்காக 3ல இருந்து 10 வரைக்கும் வெத்தலையை எடுத்து சுத்தமா தண்ணியில கழுவிக்கோங்க. அதோட காம்பை எடுத்துருங்க. முக்கியமாக பெண்கள் இந்த காம்பை எடுத்துட்டு இந்த கஷாயத்தை தயார் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெத்தலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு கேஸை ஆன் பண்ணி ஒரு பவுலில் 2 கிளாஸ் வரைக்கும் தண்ணியை ஊற்றுங்க. அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச வெத்தலையை போட்டு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணியை வடிகட்டி கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆறின பிறகு இந்த தண்ணியை எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி தயார் பண்ண இந்த கஷாயத்தை தினமும் காலையில் வெறும் குடிச்சா அனைத்து விதமான அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. இந்த கஷாயத்தை தினமும் குடிச்சா ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான நோய், அண்டம் சம்பந்தமான நோய்களுக்கு முக்கியமான கஷாயம் இந்த வெத்தலை கஷாயம். அதனால ஆண்களுக்கு வீரிய சக்திக்கு கூட இந்த கஷாயம் ரொம்ப உபயோகப்படுது. முக்கியமா டீனேஜ் பெண்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸை சரி பண்றதுக்கு கூட இந்த கஷாயம் நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதனால இந்த கஷாயத்தை தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சா நீங்க சாப்பிட்ட ஆகாரம் ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதனால தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கஷாயத்தை குடிச்சா உங்க ஜீரணம் சரியா நடக்குது. முக்கியமா செக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த கஷாயம் நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், தயார் பண்ண இந்த கஷாயத்துல நீங்க 1 ஸ்பூன் தேனை கூட கலந்து சாப்பிட்டா அதிகமான தலைவலி கூட குறையுது. முக்கியமா இந்த தண்ணியை வச்சு சரும வியாதிகளை சுத்தம் பண்ணா சரும வியாதி உடனே குறைஞ்சிருது. எதுக்குன்னா வெத்தலையில ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் அதிகமா இருக்குது. இது சருமம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் முகப்பரு இதோட வர்ற கரும்புள்ளிகளையும் குறைக்குது. காலில் வர்ற காயங்களை கூட சரி பண்றதுக்கு இதை உபயோகப்படுத்துறாங்க. தினந்தோறும் ஒரு மிளகோட கலந்து இந்த வெத்தலையை சாப்பிட்டா சரீரத்துல கொழுப்பு உடனே கரைஞ்சிருது. உடல் எடையை கூட குறைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெத்தலையை கொஞ்சம் உப்போட அரைச்சு சூடான தண்ணியில குடிச்சா போதை வியாதி குறையிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், வெத்தலையை சூடுபடுத்தி வீக்கம் வலி இருக்கிற இடத்துல கட்டுனா அந்த வலி கூட குறையுது. அதனால வெத்தலை ரசத்தை குடிச்சிட்டு இருந்தா முழங்கால் வலி, குதிகால் வலி உடனே குறைஞ்சு போகுது. அதனால இந்த வெத்தலையை ஜூஸ் மாதிரி தயார் பண்ணி குடிச்சா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை கூட குறைக்குது. ஜலதோஷம் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு சிரமப்படுற சமயத்துல இந்த வெத்தலையை கொஞ்சமா சூடுபடுத்தி அதுக்கு மேல விளக்கெண்ணெயை தடவி கட்டுனா நல்ல பலன் கிடைக்குது. இந்த வெத்தலை வெறும் ஆரோக்கியத்துக்கு மட்டும் அல்லங்க. இந்த வெத்தலையை பேஸ்டா பண்ணி அதை தலைக்கு அப்ளை பண்ணா 1 மணி நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணா டேண்ட்ரஃப் பிரச்சனை கூட குறைஞ்சு போகுது. ஃப்ரெண்ட்ஸ், வயசு குறைவாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேருக்கு உடனே வயசான தோற்றம் வந்துடுது. அப்படி இருக்கிறவங்களுக்கு தினமும் 1 இல்லாட்டி 2 வெத்தலையை சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் அழகாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வெத்தலையில் அதிகமான யூசஸ் இருக்குன்னு இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது. இதை கூட கொஞ்சம் தான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 2 இல்லாட்டி 3-4 வெத்தலையை மட்டும்தான் சாப்பிடணும். அதை சுண்ணாம்போட கலந்து சாப்பிட்டா 2 வெத்தலைக்கு மேலே அதிகமாக எடுத்துக்க கூடாது. முக்கியமாக
ஆண்கள் வெத்தலையை சாப்பிட்டா காம்பை மட்டும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்டா மட்டும் விந்தணு உற்பத்தி ஏற்படாது. அதனால் வெத்தலையோட காம்பை மட்டும் சாப்பிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். until then bye bye friends, thank you.